மனசாட்சி, ஐக்கியம், எண்ணங்கள், சிந்தை, உணர்வு. ஆவிக்கு ஒரு சரீர தேவைப்படுகிறார். ஆவியிலே உண்டாக்கும் போது வசனத்தை வாசித்து 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் ஒரு முக்கியமான பாடல். உங்களை பற்றி நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடல். அவன் நாட்டிலே ஊதினார். மனிதன் ஜீவ ஆத்மாவானார். இந்த வசனம் அடிக்கடி ஞாபகம் வரும். மண்ணினாலே சரீரத்தை ஆனால் முதல்ல சரீரத்தை உருவாக்க வேண்டும். நம்ம சரீரத்தை கடைசியில் தான் சரீரத்தை உருவாக்குறாரு. நம்ம என்ன பஸ் உருவாக்குறாரு? வசனத்தை வாசிப்போம். 26 வாசிப்போம். மனுஷனை உண்டாக்குவாங்க சொல்ல. இந்த தேவன் எப்படி இருக்கிறாரு? தேவன் எப்படி இருக்கிறாரு? ஆவியா இருக்கிறார். அப்ப தேவனை தொழுது கொள்ளும்போது எப்படி தொழுது கொள்ளணும்? ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளணும். அப்ப தேவனும் ஆவியா இருக்கிறார். மனுஷன் எப்படி இருக்கிறார்? மனிதனும் ஆவி மனிதன் தான். அப்ப தேவனுடைய உலகத்துல அவருடைய கிரியைகள் செயல்பாடு செய்வதற்காக கொடுக்கப்பட்டதான் எனக்கு சரீரம். அதை பொறுத்து
அப்ப மட்டும் 26 தேவன் ஆவியை உருவாக்கிட்டார். அந்த ஆவியை உருவாக்கப்படுது. ஆனால் அன்று ஏழு வரும்போதுதான் இந்த ஆவி இந்த உலகத்துல தன்னுடைய காரியத்தை செய்வதற்காக தேவன் மண்ணை எடுத்துதான் பண்றாரு. சரீரத்தை உண்டாக்குறாரு. அந்த சரீரத்துக்குள்ளே அவருக்குள்ள இருந்த அந்த ஆவி என்ன பண்றாரு? ஊதுகிறார். ஊதும்போது மனுஷன் எப்படி ஆயிட்டான்? ஜீவ ஆத்மாவான். அப்ப அவனுக்கு ஒரு வாழ்வு, அவனுக்கு ஒரு உயிர் வருகிறது. ஜீவ ஆத்மாவான வாழ்வு. புரியுதுங்களா? இதெல்லாம் தேவன் சிஸ்டமேட்டிக்கா உண்டாகும். நம்ம எடுத்துக்கொண்டு சரீரம், ஆத்மா, ஆவி கிடையாது. ஆவி, ஆத்மா, சரீரம். இதுதான் சரியான ஒரு ஆர்டர். இந்த ஆர்டர் இப்ப மாறி போச்சு. என்ன வந்துருச்சு? இப்ப ஆவி பற்றி யாரும் நடுகிறது கிடையாது, ஆத்மா பற்றி யாரும் சிந்திக்கிறது கிடையாது. எது பத்தி யோசிக்கணும்? சரீரத்தை பத்தி யோசிக்கணும். அதுதான் ஏசு சொல்றாரு, மத்திய ஏசு சொல்றாரு, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை பிடிப்போம், எண்ணத்தை புசிப்போம். ஆமா, நாளை தினத்தை குறித்து கவலைப்படாது. இவரை ஏசு சொல்லிட்டார். ஏன்னா சரீரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். நல்லதுதான், நம்ம சொல்லல. பட் நல்லது பயந்த உலகத்து உயிர். ஆனா அதை காட்டிலும் உங்களுடைய ஆவிக்கு, ஆத்மாவுக்கும் என்ன பண்ணணும்? முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏனென்றால் உங்களை இயக்கக்கூடியது சரீரம் அல்ல, உலகத்தில் இருக்கிற ஆவிதான் உன்னை இயக்குகிறது. அதனாலதான் சங்கீதக்காரன் ஏற்கனவே சொன்னபோது உங்களுடைய ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. மனிதன் பாவம் செய்யும் போது எப்படி ஆயிடுச்சு? மண்ணோடு தான் அவருடைய ஆத்மா கீழ்த்தரமான ஒரு நிலைகளை போயிட்டு மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறதுனா ஒரு உயர்வான சிந்தனையை சிந்திக்க முடியாமல், உயர்வான காரியத்தை யோசிக்க முடியாமல், தரமட்டமான சொல்லப்போனா ஒரு வீணான காரியங்களை மனிதன் என்ன பண்ணலாம்? சிந்தித்து கொண்டிருக்காங்க. அதனாலதான் மனிதனுடைய வாழ்க்கை வளர்ச்சி கிடையாது, ஒரு முன்னேற்றம் கிடையாது, வாழ்க்கையில் எந்த விதமான ஒரு டெலிவரன்ஸே கிடையாது. மனுஷன் அவனுடைய ஆத்மா எல்லாரும் ஒட்டி கொண்டு இருக்கிறது, மக்களோடு ஒட்டி கொண்டு இருக்குது. அவன் சொல்றான், அதுக்கு சொல்றான், அனுபவங்களே சொல்றான். ஆத்மா மூலமாக கிடையாது. ஆண்டோட உறவான இருந்தது, ஆண்டோடைய பிரசனம் சொன்னா, ஆண்டோடைய மதத்துல இருந்தா, ஆண்டோடைய மகிமையில இருந்தா, நீங்க ஆண்டோட கம்யூனிகேஷன்ல இருந்தா. ஆனா இப்ப ஆத்மா யாரோட ஒட்டிக்குது? மக்களோடு எடுத்து இந்த பூமியில கீழ்த்தரமான காரியங்களே இசைத்திருக்கிறது, இணைக்கப்பட்டிருக்கிறது. எப்ப பார்த்தாலும் எந்த சிந்தனைகள், எப்ப பார்த்தாலும் எந்த சிந்தனை. அதுதான் வசனம் 10 சொல்லப்பட்டிருக்க வசன வாசனம். ரோமன் 12:2 வாசித்து அப்ப பிரபஞ்சம், இந்த உலகத்தோடு உங்களுடைய காரியங்கள் அப்ப நம்ம வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஆதி கிடையாது. ஆத்மா அவருடைய மனம். ஆத்மாவுக்கு இன்னொரு பெயர் மனம். மனசுதான் சொல்லுங்க. மனம் 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 மனசு. மனசே சரியில்லை, இதெல்லாம் மீனிங் இருக்கு. இந்த மனசுதான் உன் வாழ்க்கைக்கு வெற்றி அடைவது, தோல்வி அடைவது, வாழ்க்கையை சுற்றுலாடுவது மனசுதான். மக்களோட 5 வருஷம் வந்தாலும் மனசுதான், மனசு வந்தாலும் மனசுதான். மனசு பொறுத்தவரை எனக்கு என்ன பண்றோம்? எண்ணம் போய் வாழ்க்கைன்றாங்க. நம்ம மனுஷனுடைய இருதயத்தில் எப்படியோ மனுஷன் அப்படியே இருந்தான். அப்ப நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய மனதுல எந்த அளவுக்கு நீங்க இருக்கிறீங்களோ அதுதான் வாழ்க்கை. புரியுதுங்களா? அப்போ மனதை சரி பண்ண அண்ணாங்க தேர்வு பேசி சொல்றாங்க. ஆங்கில பிரச்சனை கிடையாது. ஆங்கில கூட ரசிக்கப்பட்டிருக்கு. ஆங்கில புதுசா மாத்திட்டாரு. பழைய மனுஷன் கிடைக்கிற புதிய மனிதனை தரித்து கொண்டுட்டார். அப்போ மனுஷனுக்கு தான் பிரச்சனை. இதெல்லாம் இதுதான் போராடிட்டு இருக்கிறோம். கடவுள் தேடாம, கடவுளை அறியாம, கடவுளுக்கு உணராம இருக்கிறது மனதான் கிடையாது. அதுதான் இந்த வசனம் சொல்றது. விசாரிச்சாலவன் என்ன பண்ணிட்டான்? மனக்கண்களை உருடாக்கி வச்சிருக்காங்க. பரிந்துரை வாசிக்கும் அற்புதமா இருக்கும். இந்த உலகத்தில் அதிபதியாரு விசாரி அதிபதி. சிறிது அதிபதி யார் அதிபதி?
இயேசு அந்த உலகத்துடைய ராஜா அவர் தான். அதான் புரிஞ்சு இதே நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அந்த நிலவரம் தாண்டி வந்துட்டு நம்ம இன்னும் போய் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. பிசாசு அதிபதி அவனுக்கு பவர் கொடுக்கணும்னு நினைக்கிறோம். நீங்க தானே பண்றீங்க, சப்ளை பண்றீங்க. பரவாயில்ல, ரசிக்க படிச்சாங்கன்னா உண்மை அதிபதி தான் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு அவன் நினைச்சிட்டு இருக்கான். அப்ப இந்த மனதை புதிதாக்கப்பட வேண்டும். இந்த மனசை நீங்க புதிதாக்க நீங்க பார்க்கிற பார்வை புதுசா தான் இருக்கும். எப்பவுமே உங்க பார்வை நீர் வந்து கம்மல் எங்க இருக்காது, பழசா இருக்காது. இப்ப நீங்கள தான் நிறைய பிரச்சனை இருக்கு. ஏன் சரி எப்படி காமிக்கிறாங்க நம்ம காமிக்கிறோம். நீங்கள தான் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. பார்க்கிறோம் நாங்களுடைய போக்கஸ் தான் பெரிய பிரச்சனை. சரி, இதுக்கு ஒரு காரணம் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒரு இடத்துல வசனம் வாசிக்கிறேன். மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கான்சியஸ் மாதிரி. அப்பொழுது மற்றவராகிய தங்கள் தீவண்டிகளை பிடித்துக்கொண்டு மணவாளனுக்கு எடுத்துக்கொண்டு போகப் புறப்பட்டு 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். அவர்கள் 5 பேர் புத்தியுள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவண்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எதையோ கூட கொண்டு போகவில்லை. புத்தியுள்ளவர்கள் தங்கள் தீவண்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயும் கொண்டு போனார்கள். மணவாளன் வர காத்திருந்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கமடைந்து தூங்கிவிட்டார்கள். நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவண்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தியுள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயை கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவண்டிகள் அழிந்து போகிறதே என்றார்கள். புத்தியுள்ளவர்கள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிறவர்களிடத்திற்கு போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். இந்த ரெண்டு பேரும் நம்ம கூட்டத்தை பார்ப்போம். ஏன்னா இதை நிறைய பேர் பிரசங்கம் பண்ணுவாங்க. நீங்க தூக்கி அடிக்கிறதா எங்க போக மாட்டீங்க, போக மாட்டீங்க. கான்செப்ட் அதுதான். கான்செப்ட் நம்ம பார்க்கணும். 2 பேருமே 10 பேர் ரசிக்கப்பட்டவர்கள். அதுதான் புரிஞ்சுக்கணும். 10 பேர் வேறு ரசிக்கப்பட்டவர்கள். ஆனா இங்க என்ன சொல்றாங்கன்னா புத்தி கொண்டவர்கள் அதுதான் மென்ஷன் பண்றாங்க. புரியுதுங்களா? நீங்க பாவி உள்ளவர்கள் பாவி இல்லாதவர்கள் சொல்லவே இது ரொம்ப முக்கியமானது. என்ன சொல்றாங்க? புத்தி உள்ளவர்கள் புத்தி இல்லாதவர்கள். இதே போல இது எங்க இருக்குது? நீதிமொழிக்கு வரலாம். அதான் நம்ம வீட்டுக்காரு வருவாரு அப்படின்னு ராஜா ராணி முன்ஜாதான் வருவாங்க. அவருக்கு மட்டும் புரியுதுன்னா ராஜா ராணி முன்ஜாதான் வருவாங்க. அவங்க யோசிக்கிறாங்க, ராஜா ராணி நாடகம் சீருக்கு அது முடிஞ்சாதான் வருவாங்க அவங்க வீட்டுக்காரு. அது வரைக்கும் வர மாட்டாங்க. அவர் நல்லதாக அப்படி ராணியோட வரல, சீக்கிரம் தான் வந்துருக்காரு. நம்ம சில நேரத்தில் ஒரு மனது பாருங்க, ரொம்ப முக்கியமானது. அப்ப இங்க சொல்லுகிற புத்தி உள்ளவர்கள் புத்தி இல்லாதவர்கள். அந்த நீதிமொழிகளும் சொல்லக்கூடிய புத்தி உள்ளவர்கள் புத்தி இல்லாதவர்கள். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மனதுக்கு கமிஷன் இது ரொம்ப கமிஷன் இருக்கு. எனக்கு சொன்ன அந்த 5 பேர் ரொம்ப புத்தி உள்ளவரா இருக்காங்க, ரொம்ப ஷார்ப்பா இருக்கிறாங்க, நல்ல கரெக்டா இருக்கிறாங்க. இதுல வந்து என்ன டைம் பத்தி பேசுறாரு. டைம் ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டைம் பத்தி பேசுறாங்க. 19 பத்தி பேசுறாங்க. டைம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேசுறாரு. என்ன சொல்றாரு? மணவாளன் வருவாரு. ஆனா வரதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருக்குன்னா ஒரு ஆயுதமா இருக்கு, ப்ரிப்பரேஷனா இருக்கு. டைம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனா எல்லாமே வந்துட்டாங்க. வந்த உடனே பாருங்க 5 பேர் ரொம்ப ஷார்ப்பா இருக்கிறாங்க. எல்லாமே கம்பேர் இருக்காங்க. இதுல 5 பேர் நான் எல்லாரும் கேர்லெஸ் ஆயிட்டாங்க. நம்ம பாஸ் இருக்காங்க, நம்ம பாஸ் எப்படின்னா வந்துருவாரு. அதுக்குள்ள நம்ம என்ன பண்ணணும்? அம்மா புதுசு பேசி அப்படியே போய் அடக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ரொம்ப சாதாரண பிரசனத்தை உணராத இருக்கும். அப்படிதான் ஆனா ஆதாரத்துல ரொம்ப ஆர்வம் தான் பண்ணணும். கழிவு சீக்கிரமா போக தேர்தல் பிரசனம் வரும். ஆனா இங்க சொல்லப்படுகிறது புத்தி இல்லாதவர்கள் அங்கலாய்க்கிறாங்க. மனம் இவங்க ரெடி ஆயிட்டாங்க, டேப்பர் ஆயிட்டாங்க. இப்ப அங்க நம்ம என்ன கேட்க போறாங்க?
கொஞ்சம் எங்களுக்கு என்ன கொடுங்க, என்ன கொடுங்க போயிட்டு கேட்குறாங்க, கேட்குறாங்க ஏற்படுமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் கொடுத்தாலும் எனக்கு பார்த்தாலும் கொடுத்தும் பார்த்தாங்க. யாரு நிற்கிறாங்களோ அவங்க கிட்ட போயிட்டு வாங்கி கடைசி நேரம் போட்ட டைம் போட்டு இருப்பாங்க. நிறைய பேர் கடைசி நேரம் தான் அழகு போடலாம், தூக்கு போன உடனே எல்லாம் கரெக்டாக இருப்பாங்க. கடைசி நேரம் ஏதாவது ஒன்று வந்துட்டு போயிடுவாங்க. பஸ் விட்டுருவாங்க. ஏன்னா கடைசி நேரம் டைம் பஸ் டைம் மிஸ் ஆகிடும். அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு மிஸ் பண்ணிடும். அந்த சுபாவம் வந்து அது தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. அதே போல நம்ம அவங்க 5 பேர் இருப்பாங்க சம்பந்திக்கு மாட்டேன். அந்த 5 பேருக்கு பாருங்க பார்க்கலாம் கடைசியா இருக்க போய் தான் பண்றாங்க. என்ன பண்ண முடியும்? அந்த இடத்துல அவங்க வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்கு அவங்க இருப்பாங்க. ஏன்னா அவங்க எந்த அளவுக்கு அவங்க வாழ்க்கையில ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கிறாங்கிறது நம்மளுக்கு ரொம்ப எடுத்து காட்டுது. ரெண்டாவது இந்த 5 பேர் அஜாக்கிரதையா இருக்கிறாங்க, ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்கிறாங்க. டைம் நேரம் பார்த்துக்கலாம் அதே போல பார்த்துக்கலாம். சர்ச்சுக்கு பக்கத்துல இருக்கிற விஷயம் வர மாட்டாங்க தெரியுமா? நிறைய பிரச்சனை நடக்குது. பக்கத்துல இருக்கிறவங்க சீக்கிரம் சர்ச்சுக்குன்னா பண்ண மாட்டாங்க. அதுவே அந்த ரத்தத்துல போய் சேர்த்து நிறைய சமயம் பாவம் வாசல் இதெல்லாம் வசந்தெல்லாம் எப்படி சொல்லுவாங்க. கொஞ்சம் கூட ஜனங்க இருக்கா கிடையாது, ஒரு அசை வரும். ஆனா இதே தூரத்துக்கு வரணும்னா பண்ணாங்க சீக்கிரமா வரும். அப்படி என்ன நீங்க தெரியுது சொல்லுங்க. ஒரு கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் சீக்கிரமா பண்றாங்க. ஆனா பக்கத்துல இருக்கிறவங்க என்ன பண்றாங்க? இப்ப நடக்குது அப்படி நாளைக்கு நம்மளுக்கு உதாரணம் புரியுதுங்களா? அப்ப தூரத்துல டைம் ஆயிடுச்சு, 2 கிலோமீட்டர் நடந்து போடுங்க அப்படின்னு சொல்லி தான் பண்ணிருக்காங்க. எந்த சைட்ல அந்த பக்கத்துல இருக்கிறது பக்கத்துல ஒரு 5 நிமிஷம் கழிவு போயிட்டு பிக்ஸ் பண்ணுவாங்க. ஆனா 5 நிமிஷம் ஆமா எவ்வளவு ஆயிடும்? 1/2 மணி நேரம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. இந்த 10 சபையில் 5 சபையில் நம்மளுக்கு பாடத்தை கற்றுக் கொடுக்குறாங்க. 5 பேர் கரெக்டா இருக்கிறாங்க. நோய் பிரச்சனை கிடையாது, அவங்களுக்கு என்ன எதுவுமே பிரச்சனை கிடையாது, எல்லாமே பர்ஃபெக்டா இருக்காங்க. வாழ்க்கை நம்ம தூரமா போனா நீங்க எப்படி என்ன பண்ணுவீங்க? மத்தவங்க ரொம்ப தூரமா இருக்குது என்ன பண்ணுவீங்க? அவரும் படிச்சு பக்கம் போயிட்டு அம்மாவும் படிச்சு பக்கம் போயிட்டாங்க. பெரிய ஓட்டுதான் ஓட்டலாம் கூட இலவசம் போட்டு இந்த ஐயா போடுறான். அங்கே போய் பார்த்தோம்னா இலவசம் சொன்னாங்க. சக்கரை சக்கரை எல்லாமே நல்லா அப்படின்னு சொன்னாங்க. காந்தி மாட்டாங்க 50 வயசு ஆகும். 10 வருஷத்துக்கு முன்னாடி சந்தோஷமா பேசுவாங்க. பாவத்தை வாய்ப்பு கிட்ட சொல்லி போட்டு வாங்கி பிடிக்க அவங்க பத்தியமா பத்தியே தேவைப்படும். காரணம் என்னன்னா நம்முடைய மன தீர்வு ரொம்ப முக்கியமானது. வீட்டுல பக்கத்துல இருந்து சிந்திக்கிறாங்க. பக்கத்துல போலாம் நம்ம மனசு சொல்றது. ரோட்ல சீக்கிரமா போகணும்னு நினைக்கிறேன். பக்கத்துல இருக்கு நினைக்கிறோம். ஊருக்கு வரைக்கும் வர்றாங்கன்னா நம்ம பக்கத்துல இருக்கு. அதுக்காண்டி நம்ம என்ன பண்ணலாம்? கொஞ்சம் போய் சீக்கிரம் நம்ம மனசு சொல்லணும். அவங்களுடைய மனதை என்ன பண்ண வளர்ந்து இந்த மட்டும் எல்லா சப்ளையும் நடக்கும். பல இடத்துல போவாங்க. நல்ல வழியா சொல்றாங்க சொல்றாங்க மட்டும்தான் இருப்பாங்க. கடனா சொல்றாரு
பக்கத்துல எனக்கு எழுதி வைக்கக்கூடாது, கொஞ்சம் எண்ணெய் கூட என்ன பண்ணக்கூடாது, கேட்கக்கூடாது. நீ கரெக்டா இருக்கும், அதுதான் பாடம் உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அப்புறம் அதனால தான் பணம் இதை பத்தி அப்படி யோசிக்கலாம், அதோட போயிட்டு பிரச்சனை கிடையாது. நம்ம கரெக்டா பங்க்சுவல் ரொம்ப முக்கியமானது. புரியுதுங்களா? ஒரு நிமிஷம் நீங்க ட்ரைன் மிஸ் பண்ணா 8 டிக்கெட் தான் வரும். அப்படின்னா இந்த ஒன்று சரி ஒரு நிமிஷம் கூட லேட் ஆகுங்க, 10 நிமிஷம் தான் போட்டு இப்போ போகிறதுக்கு தான் போகிறீங்க. நீங்க ஒரு நிமிஷம் மிஸ் ஆனால் பரவாயில்ல ஆகுது. ஆமா எச்சு பண்ணாதான் போடுவீங்க. அந்த கேட்கறாங்க நோய் அது ஒரு நல்ல கடமை. அதனாலதான் கிரேஸ் பால் கன்சியூம் சொல்லிக்கிறாங்க. புரியுதுங்களா? அதுக்காக கடவுளுடைய பிள்ளைகளை ஒரு கல்யாண மனம் எல்லா சூழ்நிலைகளும் என்ன பண்ணும், கல்யாண வாழ்க்கை எந்த ஒரு சூழ்நிலை இருக்கு கல்யாண நிலையில். அதான் பாப்பா சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, புத்தி உள்ளவர்கள் புத்தி இல்லாதவர்கள். அப்ப 5 பேரு புத்தி உள்ளவர்கள் டைம் கரெக்டா கீப் பண்றாங்க. டைம் என்ன பண்றாங்க, கீப் பண்றாங்க. டைம் நல்லா யூஸ் பண்றோம். இந்த 5 பேர் என்ன பண்றாங்க, டைம் என்ன பண்றாங்க, புத்தி தான் என்ன பண்ணிக்கிறாங்க, வேற எதுவும் யூஸ் பண்ணிக்கலாம், வேற காரியம் யூஸ் பண்ணிக்கலாம். மனக்கண்களை மனது கண்ணு இருக்குது, மனசு தான் இருக்குது, கண்ணு இருக்குது, கண்ணு இருக்குது, குருடா இருக்குது. தேவனுடைய வார்த்தை கேட்காம மனசு நம்ம உணராம தேவனுக்கு வராம நம்ம மனசு என்ன ஆகுதா, குருடா இருக்குது. இதனாலதான் நீங்க நிறைய பார்க்கறது நல்லா இருக்கிறாங்க, பழங்காரங்க இருக்கிறாங்க. ஆனா உள்ள என்ன இருக்கு, மனசுல குருடா இருக்கிறாங்க. மனதுக்கு எந்த விதமான பிளைட்டா இருக்கிறாங்க, திருப்பி கிடையாது. அதுதான் நேரில் சொல்றாரு. 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்க ரொம்ப அற்புதமாக போதிக்கிறார் இயேசு. 22 அதுதான் சரியான மொழிபெயர்ப்பு. கண்ணோட்டம் கண்ணோட்டம் சரியா இருந்தா உபவாசம் கண்ணோட்டம் சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. கண் தெளிவாய் இருந்தால் உன்னுடைய கண்ணோட்டம் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வாழ்க்கை முழுவதும் வெளிச்சமாக. உன் கண்ணோட்டம் சரியா இருந்தா உன் வாழ்க்கை முழுவதும் வெளிச்சமா இருக்கும். உன் சரீரம் முழுவதும் வாழ்க்கை பார்ப்போம் எழுதிக்கிறார். அப்ப உங்களுடைய கண்ணோட்டம் உங்களுடைய போக்கஸ் சரியா இருந்துச்சுன்னா உங்க வாழ்க்கை முழுவதும் எப்படி இருக்குப்பா, வெளிச்சமா இருக்கும். வாழ்க்கை முழுவதும் வெளிச்சமா இருக்கும். அந்த அற்புதமான மொழிபெயர்ப்பு. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, நீங்க பார்க்கிற பார்வை நீங்க எங்கெல்லாம் நீங்க பாக்குறீங்க உலகத்துல, அதை வைத்துதான் உங்க வாழ்க்கை எதிர்காலம் அதுதான் ரொம்ப அற்புதமாக போகிறார். அதுதான் இந்த 10 கண்டிகைகளுடைய நிலைமை நம்ம பாருங்க. ரசிக்க பார்ப்பவர்கள் ரசிக்கப்படாதவர்களும் கிடையாது. எல்லாமே பார்க்க ரசிக்கப்பட்டாங்க. ஆனா எதுல மிஸ் பண்ணிட்டாங்க, டைம் கான்சியஸ் மிஸ் பண்ணிட்டாங்க. ஆமா, ரொம்ப நேரம் சைடு 5 பேர் ரொம்ப ஜாக்கிரதையா இருந்தாங்க, ரொம்ப அக்யூரேட்டா இருந்தாங்க. 5 பேருக்கு ஆமா டைம் வேஸ்ட் பண்ணிச்சு. டைம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாழ்க்கை வேலைக்கு போகிறது சரியான சம்பளம் கட் பண்ணாங்க, ரேட்டு என்ன பண்ணிடுறாங்க, பண்ணுறாங்க, பிடிக்கிறாங்க, வச்சுருக்காங்க, சம்பளம் பிடிக்கிறாங்க. மாதத்தில் ரேட்டு ரேட்டுக்கு என்ன பண்ணுவாங்க,
ஒன்றாம் சம்பளமோ ரெண்டாம் சம்பளமோ மூணாம் சம்பளமோ முடிச்சிடறாங்க. ஏன் முடிச்சிடறாங்க? ஏன்னா ஒரு கம்பெனி நிர்வாகம் அந்த நிர்வாகத்துக்கு நல்ல குவாலிட்டியாக தரமாக கொண்டு போகும். அப்போ அந்த குவாலிட்டி இசைக்கு போகணும், அந்த டைம் மீட் பண்ணணும். அப்படி மீட் பண்ணணும்னா யார் கிளாஸ் நமக்கு தான் லாஸ். புரியுது? அதுதான் சொன்னாங்க. நீங்கள் அந்த 5 பேர் வாழ்க்கைன்னா லாஸ் ஆகிடும். போய் கனவா அப்படியே தப்பு கனவா குடும்பத்திலே வாழ்க்கை அப்படிதான். குடும்பத்திலே நீங்க ஜாக்கிரதையா வாழணும்னா என்ன பண்ணுங்க? பக்கத்து வீடு காட்சியில நடக்குது. புரிஞ்சு நடக்கும். நமக்கு தேவையானது என்ன பண்ணணும்? நம்ம வாங்கி சேர்த்து பண்ணிக்கணும். பக்கத்து வீட்டை போய் கேட்கக்கூடாது. அதான் நம்ம வாழ்க்கை பாடம் கற்றுக் கொடுக்குறோம். நல்லா சப்பாடு சரியா இருக்கு. Suppose gas வாழ்க்கை ரொம்ப முக்கியமான போயிட்டு அந்த மட்டும் பண்ணுவாங்க. வாழ்க்கை கேட்டு வாங்கக்கூடாது. அது வந்து வாழ்க்கையை சரி காப்பீட்டு எல்லாரும் வாங்கினாங்க. அசால்ட்டா வாங்கணும். நாளைக்கு நம்ம தேவைப்படுகிற ஒரு எண்ணம் வாங்க அப்படி ஓட்ட நம்ம சேவ் பண்ணுவீங்க. நம்ம வேலை கற்றுக் கொடுக்கணும். வீட்டுல மனசு மனே செலவு பண்ணிடுவாங்க. நிறைய பேர் அவனை பார்த்து மாற்றி விடுவாங்க. ஜாலியாக போறாங்க. என்ன பண்ண சேவிங்ஸ் வேலை கற்றுக்கொடுக்குது. வேலை கற்றுக்கொடுக்குது. நம்ம சேவிங்ஸ் பண்ணணும். வெளியே ஏதாவது என்ன பண்ணணும்? ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் என்ன பண்ணணும்? சேவிங்ஸ் பண்ணணும். ஒரு 5 வருஷம் 10 வருஷம் ஒரு ஆஃபீஸர் பண்ணுங்க. நடந்து வேலை கற்றுக்கொடுக்குது. புரியுதுங்களா? சுறுசுறுப்புள்ள கை என்ன உண்டாக்குதா? செல்வத்தை உண்டாக்குது. சொல்லுங்க. அதான் பாருங்க, செல்வத்தை உண்டாக்குது. வேலை தான் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குது. அதான் நம்மளை சேஃப்டி பண்ண வைக்கணும். சார் நம்மளுக்கு ஒன்றுமே கிடையாது, ஒன்று இல்லை. அப்படி வாழாது. அது வந்து முட்டாளான பிரச்சனை தான் சொல்லுவோம். நம்ம என்ன பண்ணுவோம் போகிறோம் நம்ம தப்பு அப்பா பண்ணல. நீங்க வாழ்க்கைக்கு எவ்வளோ கடன் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. ஆமா, திருப்பி யார் கொடுப்பாங்க? பக்கத்துல போய் நீ ஒரு கடவுளுக்குள்ள போய் பக்கத்துல அங்கே போய் பேசிட்டு வந்தா நினைப்பான். நம்ம நாத்திகம் சர்ச்சுக்கு பைபிள் படிக்கும் போது வெள்ளம் தாரியமாக போகிறது டிக்கெட் அங்கே வர ஏதோ ஒன்று கேள்வி. அப்ப இது யார் நம்ம சொல்லுங்க. அடுத்து நம்ம மியூசிக் பாடு ரொம்ப முக்கியமான வாழ்க்கை பாடம் ஏன் கத்துக்கலாம். நம்ம சொந்தக்காக அப்புறம் கிடையாது. சொந்தக்கம் வந்தாங்களோ வாழ்க்கைக்கு குவாலிட்டி வாங்கணும். அறமாக வாழ்ந்து கடவுள் ஏன் கடவுள் ஆகாதுங்கிறது ஆசீர்வதிக்கிறவர் என் கையில் சரியாக தவிர ஆசீர்வதிக்கிறவர் அவர் காலத்தை கூட அதிகை கொடுக்கிறதோட புத்தியை அஞ்சப்பட்ட ஒரு தேவன் எடுப்புல இருக்கிறார். காயத்தில் இருக்கிறார். ஆளுக்கு அந்த பேருக்கு உதவி செய்ய போல இருக்கும். ஒவ்வொருத்தரும் உதவி செய்ய போல இருக்கிறார். புரியுதுங்களா? என்ன பண்ணணும்? உங்களுடைய மனதை அறியாத என்ன பண்ணணும்? பைபிள் அதுதான் நமக்கு போதிக்கிறாங்க. வித்தியாசமா நான் போதிக்கிறேன். புரியுதுங்களா? 5 பேர் புத்தியுள்ளவர்கள் ஆமா, வாழ்க்கை பாடம் பரலோக பாடம் வாழ்க்கை பாடம். அப்ப இந்த வாழ்க்கையில கடைசி நேரத்தில் வரப்போறாரு எல்லாம் தெரிஞ்சுதான் போய்க்கிறாங்க. இடம் போனாங்க, எல்லாம் பரலோகம் போறாங்க, எல்லாம் பாம்பே போறாங்க, எல்லாம் கல்கத்தா போறாங்க, தெரிஞ்சுதான் வேலை போறாங்க. எல்லாம் போய் ட்ரெயின் எல்லாம் போய் உட்காந்துக்கிறாங்க. ஆனால் தெரிஞ்சுதான் போறாங்க. கிளம்பி யாரும் போகும் தெரிஞ்சு போய் உட்காந்து அந்த டைம் தான் பண்ணிக்கிறாங்க. மிஸ் பண்ணிட்டாங்க. டைமிங் மிஸ், வேற ஒன்றும் கிடையாது. எடுத்து போறதுன்னா எடுத்து போனாங்க. இது தான் பண்ணாங்க. இதெல்லாம் கேட்டு போனோம். சில நேரத்தில் மிஸ் பண்ணுறோம். பார்த்தோம்ல, பஸ் மிஸ் பண்ணிட்டோம், போய் மிஸ் பண்ணிட்டோம். அது போக நம்ம மிஸ் பண்ணிட்டு வேற ஒன்று எதை காண்பிக்கிறது? நம்ம வாழ்க்கையில நம்ம ஜாக்கிரதையா இருப்பதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதனால வந்து பைசா முதலாளிகள் சபை பண்ணாங்க. பத்திரிகை இருக்கிறாங்க. பத்திரிகை செய்யலாம்.
ட்ரைனிங் பண்ணுறது அது எப்படி ரூபாய் இதெல்லாம் பாக்ஸே எடுத்து ஒரு டைம் தான் முடியும். அடிக்கடி டீ குடிக்காது, அடிக்கடி டீ குடிச்சா பணம் எடுப்போம். இதுக்கு என்னன்னா சொல்லிக் கொடுக்க வேண்டியதாக மாதத்தில் சொல்லிக் கொடுக்க வேண்டிய மாட்டு சொல்லுங்க பிரச்சனை அதை கேட்ட மனசு டீ குடிக்க எனக்கு மனசு சரி பண்ணுறாங்க இவ்வளோ மட்டும் எங்களுக்கு அனுப்பிட்டுலாம் இருக்கும். எவ்வளோ பணம் வாங்கி செஞ்சு பண்ணி ஒரு டீ கடை வச்சுக்கலாம். அந்த டீ கடைக்கு வாங்கிட்டு தான் போகணும். அவங்க எதிர்பார்த்துட்டு பொண்ணு எதிர்பார்க்க மாட்டாங்க, அந்த மாதிரி எதிர்பார்க்க மாட்டாங்க. டீ கடை ஒரு சட்டம் போய் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதுதான் 13 வாசிப்பாங்க. மைண்டை கொஞ்சம் டைவர்ட் பண்ணலாம். வேற டீ டைவர்ட் பண்ணிடுவோம். அந்த டீ பாருங்க, டீ வந்து கொஞ்சம் எண்ணெய் பிடிக்கும். நினைச்சு பிடிக்கிற டீ கிடையாது. வாழ்க்கை பாடம் சொல்லப்படுகிறது. இந்த புத்தி உள்ளவர்கள் இல்லாதவர்கள், இந்த கட்டுப்பட ரொம்ப நல்லவங்க தான், ரசிக்கப்பட்டவர்கள் தான். ஆனால் எந்த தவறையுமே செய்கிற நல்லா புத்தி, எந்த தவறும் செய்கிற எந்த பாவமும் செய்கிற எதுக்காக அந்த புத்தி இல்லாதவர்கள் பாவம் செய்த நிறைய பிரசனம் பாவம் செய்தாங்க அப்படி கிடையாது. ரசிக்கப்பட்டவர்கள் நல்லவர்கள் தான். ஆனா யாருமே எனக்கு கிடையாது, நல்லவங்க தான். தமிழ்ல சொல்லணும், ரெடியா கிடையாது. ஆமா வாசிக்கிறேன், 7 8 9 வாசிக்கிறேன். ஆமா 100 25. புத்தி உள்ளவர்கள் பிரதேசமாக அப்படியல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதுமாய் இராதபடி நீங்கள் விக்கிரகங்களிடத்தில் போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார். அப்படியே அவர்கள் வாங்க போன பொழுது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவு அடைக்கப்பட்டது. அவங்க வந்து கேட்டது கிடையாது, அவங்க பாதி கிடையாது, அவங்க அசுத்தம் என்னதான் பேசுனாங்க. டைம் ப்ராப்ளம். சரி சொல்றேன். ஆத்மாவை குறிச்சு சில மதங்கள் என்ன போதிக்கிறாங்க ஒரு கண்ணோட்டம் காண்கிறோம். போல ஆத்மாவை குறித்து பல்வேறு மதங்கள் கருத்துக்கள். ஆத்மாவை குறித்து பல்வேறு மதங்கள் சொல்லும் கருத்துக்கள். என்ன சொல்றாங்க எழுதி இந்து மதத்துல என்ன சொல்றாங்க, ஆத்மா இவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஆத்மா இந்த ஆத்மா கண்ணுக்கு புலப்படாதது, கண்ணுக்கு புலப்படாதது, புலப்படாதது காணப்படாது. கண்ணுக்கு காணப்படாதது, காணப்படாதது, தெரியாதது, காணப்படாதது, அழியாததுமாக இருக்கிறது. ஆத்மா கண்ணுக்கு காணப்படாதது,
அழியாததாக இருக்கிறது என்று நம்புகிறார். இருக்கிறது என்று நம்புகிறார். அது உண்மை. மரணத்திற்கு பின் மனிதனை அவருடைய கொள்கை மரணத்திற்கு பின் அந்த ஆத்மா மரணத்திற்கு பின் அந்த ஆத்மா சரீரத்திலிருந்து வேறு சரீரத்திற்கு நுழைத்திருக்கின்ற சரீரத்திலிருந்து வேறு சரீரத்திற்கு நுழைத்திருக்கின்ற சரீரத்துக்கு நுழைத்திருக்கின்ற இதை மறுஜென்மம் என்று அழைத்தார். நுழைந்து விடுகிறது, இது மறுஜென்மம் என்று அழைக்கிறார்கள். இந்த சுழற்சியானது பரிபூர்ணம் அடையும் வரை தொடரும் என்று பரிபூர்ணம் அடையும் வரை தொடரும் என்று பின்பு ஆத்மா முக்தி அடைந்து முக்தி சொல்றாங்க. கிராமத்தில் சொல்லுவாங்க முக்தி அடைஞ்சிட்டாங்க. முக்தி அடைந்து பரம ஆத்மா முக்தி அடைந்து பரமாத்மா யாரு? பரமாத்மா கடவுளோட கடவுளாகிய தேவனாகிய அவரோட இணைக்கிறது. தேவனோடு பரமாத்மா தேவனோடு இணைக்கிறது என்று நம்புகிறார்கள். இந்துஸ்வம் சொல்லப்பட்ட அவங்களுடைய நம்பிக்கை. ஒரு மனுஷன் இறந்த பிறகு எங்க போவான்? சரீரத்துக்கு வேற ஒரு சரீரத்துக்கு போகும். போய் மறுஜென்மம். இது இந்த சுழற்சி பரிபூர்ணமா அடைஞ்ச பிறகுதான் முக்கிய இது எங்க போகலாம்? கடவுளோட பரம ஆத்மாவிய கடவுளோட போய் பரமேஸ்வரன் யாரு? பரமேஸ்வரன் யாரு? பரமேஸ்வரன் யாரு? பரமேஸ்வரன் தான் கும்பிடுறோம். கடவுள் பேர் பரமேஸ்வரன். ஈஸ்வரன் சனிக்கிழமை ஈஸ்வரன் சனீஸ்வரன் சொல்லி வளரும். இன்னைக்கு சனிக்கிழமை அந்த சனீஸ்வரன் சொல்லிட்டு பரமேஸ்வரன் யாரு? பரலோகத்தில் ஈஸ்வரன் நம்ம தமிழுக்கு தபஸ்துக்கு போயிட்டு நம்ம உடம்பு ஈஸ்வரன் யாரு? ஈஸ்வரன் யாரு? ஈஸ்வரன் நம்ம கடவுள் பேர். வடநாட்டில் போனா என்ன சொல்லுவாங்க? நம்ம நாட்டில் தென்னாட்டில் ஈஸ்வரன் சொல்றாங்க. நினைச்சுக்காங்க ஈஸ்வரன் இந்துக்கள் நம்ம கடவுள் பேர் தான் ஈஸ்வரன். பரம ஈஸ்வரன் தான் கடவுள் அவங்க தான். பரம பிதாவாகிய கடவுள். ஒரு பாடல் தனியாக பாடல் சிவனை சொல்லுவாங்க. சிவன் அன்பே மயம். சிவன் அன்பு. சிவன் தான் நம்ம கடவுள் யாரு? ஏசு அன்புமயமான ஒரு பாடல் தனி பாடல் எழுதணும். நம்ம எழுதுக்கு ஒரு பாடம் இருக்கு. இவருக்கு ஒரு வருஷம் படிச்சுட்டு வாங்க. நமக்கு 10 வருஷத்துக்கு போனா கடவுள் இல்லைன்னு ஒரு கோட்பாடு தான். உலகத்துல எல்லாம் கடவுள் அண்ணாண்ட போனா மதுரை மீனாட்சி அங்க நம்ம பரமேஸ்வரன் என்னென்ன சொல்றீங்களா? எல்லா ஈஸ்வரியும் சொல்லிடுறோம்.
ஆனா எனக்கு குழப்பம் உண்மையை சொல்றேன், எனக்கு குழப்பம் இது ஆராய்ச்சி பார்க்கறதுக்காக நான் சென்னைக்கு ஒரு பண்ணணும். இப்போ பார்த்தா சிறுபெட்டில் போட்டு ஒரு பக்கத்துக்கு தேய்ச்சி ஆராய்ச்சி பண்ணி எங்க பார்த்தா கடனாகும் ஒருத்தர் கடவுள் இல்லாத ஒரு கோட்பாடு இருக்கிறாங்க. அந்த கோட்பாடு நான் உள்ள போயிடுவேன். எதுக்கு நம்ம ஜாமான் பெரிய கடவுள் அப்படின்ற ஒரு நான் இதுக்காகவே நான் படிச்சு இடையில நான் படிச்சேன். எந்த பொருட்கள் இருக்கு பெரிய 50 பொருட்கள் இங்கதான் ஒரு கோர்ஸ் வந்து நான் படிச்சேன். நான் படிக்கும் 12 வருஷத்துக்கு நான் படிச்சேன். ரிலீஜியன் படிச்சேன், வேல்டர் ரிலீஜியன், உலகத்துல டெய்லி படிச்சேன். அப்பதான் எனக்கு ரிலீஜியன் நம்ம பார்க்கும்போது ஈஸ்வரன் வந்து நம்ம தெய்வத்தை முடிக்கிறது அவங்க மொழி தான் அவங்க எழுதினாங்க. மொழி லாங்குவேஜ் தான், ஆனா அதனுடைய பொருத்தெல்லாம் ஒண்ணுதான். அதுதான் இந்துஸ்ல எழுதுறாங்க பரமா ஆத்மான்றது. பரமாத்மா பரம தேவன், அவருடைய ஆத்மா அவங்களும் கடவுள், அவரோட கூட இணைகிறது நம்புகிறாங்க. இந்துசம் சரி, அடுத்து இஸ்லாம், அடுத்து இதனுடைய கொள்கை நான் பார்ப்போம். இஸ்லாமிய போட்டு அண்டர்லைன் பண்ணுங்க. இவர்கள் அல்லாஹ் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அல்லாஹ் வந்து அநேக ஆத்மாக்களை படைத்து அவர்களுக்கு அவங்க சொல்றது அல்லாஹ் அநேக ஆத்மாக்களை படைத்து அவைகளுக்குரிய சரீரங்களை உருவாக்கி ஆத்மாக்களை படைத்து அவைகளுக்குரிய சரீரங்களை உருவாக்கி இந்த பூமியிலே சரீரங்களை உருவாக்கி இந்த பூமியிலே அவர்கள் அல்லாஹ்வை நினைவு கொண்டு கனப்படுத்துகிறார்களா? பூமியிலே அவர்கள் அல்லாஹ்வை நினைவு கொண்டு கனப்படுத்துகிறார்களா இல்லையா என்று சோதிக்கப்படுவதற்காக சொன்னார். அவர்களுக்கு சரீரங்களை உருவாக்கி இந்த பூமியிலே அவர்கள் அல்லாஹ்வை நினைவு கொண்டு கனப்படுத்துகிறார்களா இல்லையா? கனப்படுத்துகிறார்களா இல்லையா என்று சோதிக்கப்படுவதற்காக பூமிக்கு அனுப்பப்படுவதாக நம்புகிறார்கள். ஏன் இந்த ஆத்மா உலகத்துக்கு அனுப்புறாங்கன்னா, இந்த ஆத்மா பூமியில போயிட்டு அல்லாஹ்வை கனப்படுத்துதா இல்லையா என்று சோதிக்கப்படுறதுக்கு ஒரு ஏது கணக்கு அனுப்புறாங்க. நம்ம அப்படின்னு இஸ்லாமியர்கள் அவங்க எழுதியிருக்கிறாங்க. சோதிக்கப்படுவதற்காக பூமிக்கு அனுப்பப்படுவதாக நம்புகிறார்கள். அடுத்தது எப்படி இந்துக்கள் இஸ்லாமிக்கு சொல்றோம். இந்த ஆத்துமாக்கள் கண்ணுக்கு புறப்படாததும் காணப்படாததும் எழுதி அழியாததுமாக இருக்கிறது என்று விசுவாசிக்கிறார். இவரு என்ன பண்றாங்க? காணப்படாததும் அழியாததுமாக இருக்கிறது என்று இந்த ஆத்மாக்கள் கண்ணுக்கு புறப்படாததும் அழியாததுமாக இருக்கிறது என்று விசுவாசிக்கிறார். அவங்க வந்து நம்புகிறார்கள், இவர் வந்து விசுவாசிக்கிறார். என்ன சொல்றாங்க? அல்லாஹ்வை மகிமைப்படுத்தின ஆத்மாக்களுக்கு நித்திய மோட்சம் பரிசாக வழங்கப்படும். அல்லாஹ்வை மகிமைப்படுத்தின ஆத்மாக்களுக்கு நித்திய மோட்சம் பரிசாக வழங்கப்படுமா? கீழ்ப்படியாத ஆத்மாக்கள் நரகத்திலே நித்திய நேரத்திலே சித்திரவதைப்படுத்துவார்கள் என்று நம்புகிறார்கள். நித்திய
நெருப்பிலே கீழ்ப்படியாத ஆத்மாக்கள் நரகத்திலே நித்திய நெருப்பில் சித்திரவதைப்படுவார்கள் நம்புகிறார். வீட்டு சொல்றான் அல்லாவின் மகிமைப்படுகிற ஆத்மாக்களுக்கு நித்திய மாற்றம் பரிசாக வழங்கப்படுகிறது. வீட்டு சொல்லணும் அந்த 2 கோடி குடிச்சு வராங்க. ஒண்ணுதான் வாங்கி குடிச்சுட்டு வாங்க. அது தேங்காய் பால் அது போட்டு தேங்காய் பால் குடிச்சு அதுல வந்து அது வந்து வேற பகவத்கீதை வரும். இது அல்லா என்ன சொல்லாது அல்ல மகிமைப்படுத்தின ஆத்மாவுக்கு நித்திய மோட்சம் பரிசாக வழங்கப்படுகிறது. கீழ்ப்படியாத ஆத்மாக்கள் நரகத்திலே நித்திய நேரத்திலே சித்திரவதைப்படுவார்கள் நம்புகிறார்கள். ஆமா, இது அது இஸ்லாமியர்கள் இவருடைய கொள்கை. ஆத்மாவை குறித்து ஒரு கொள்கை நடப்பது நித்திய நெருப்பிலே சித்திரவதைப்படுவார்கள். கீழ்ப்படியாத ஆத்மாக்கள் நித்திய நெருப்பிலே சித்திரவதைப்படுவார்கள் என்று நம்புகிறார்கள். அது முஸ்லீம்ல வந்து தேசாக்கு என்ற ஒரு புத்தகம் நம்மளுடைய ஆத்தியாத்மா யாத்திராங்க தேசாக்கு அந்த நிருபத்தை அவங்க எழுதியிருக்காங்க. சரி, இது இஸ்லாமியர்கள். அந்த புத்திசம் புத்தருடைய கோவில் என்ன சொல்லணும்பா புத்திசம் புத்தர். ஆமா, புத்தகம் போடுங்க. புத்தகம் போட நாமத்தை போடுங்க. புத்திசம் ஓகேங்களா? இவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா இவர்கள் ஆத்மா கண்ணுக்கு புலப்படாத அழியாத ஒன்று. இவர்களும் ஆத்மா கண்ணுக்கு புலப்படாத அழியாத புலப்படாது அழியாது அழியாத ஒன்று. சொல்வார் இவர்களும் ஆத்மா கண்ணுக்கு புலப்படாத அழியாத ஒன்று. ஓகேவா? சரி, இவங்க என்ன நோக்கம் சொல்றாங்கன்னா இவர்களுடைய நோக்கம் நிர்வாணா அப்படின்னு ஒன்று சொல்றாங்க. நிர்வாணா அப்படின்னு மூன்சினால வருது. நிர்வாணா அல்லது மோஷம் சொர்க்கம் நிர்வாணம் நரகத்துக்கு போயிடுது. மோஷம் மோட்சத்துக்கு என்ன சொல்றாங்கன்னா மது ஜென்மம் என்ற சுழற்சியிலிருந்து விடுவிக்கப்படுகிறது. மது ஜென்மம் அந்த சுழற்சியிலிருந்து விடுவிக்கப்படுகிறார். சுழற்சியிலிருந்து விடுவிக்கப்படுதல். இது வந்து யார் சொல்றாங்க? இந்த காம்பவுண்ட் சிலர் சொல்றாங்க எழுதி பயன்படுறாங்க. அப்புறமேட்டு நோக்கம் தெரிவாரா நம்ம லைன் பண்ணலாம். முக்கியமா இந்த எழுத ஒன்று என்ன சொல்றாங்கன்னா பயன் சொல்றது இப்படி பல்வேறு ஜென்மங்கள் எடுத்த பின்பு பல்வேறு ஜென்மங்கள் எடுத்த பின்பு அதாவது ஆத்மா பல்வேறு ஜென்மங்கள் எடுத்த பின்பு அதாவது ஆத்மா பல்வேறு சரீரங்களுக்கு நுழைந்து மனித சரீரத்தில் மாத்திரமல்ல ஆத்மா பல்வேறு சரீரங்களுக்கு நுழைந்து மனித இல்லையா அந்த மாசு மாதம் ஓட்டாங்க பல்வேறு சரீரங்களுக்கு நுழைந்து
மனித சரீரத்தில் மாத்திரமல்ல, மனித சரீரத்தை மாத்திரமல்ல, மிருகங்கள், பறவைகள், மிருகங்கள், பறவைகள், பூச்சிகள், மீன்கள், மிருகங்கள், பறவைகள், பூச்சிகள், மீன்கள், இப்படி எந்த சரீரத்தில் நுழைந்து நினைவர் என்று நம்புகிறார்கள். நுழைந்து நிறைவேறும் என்று நம்புகிறார்கள். எந்த சரீரத்தில் நுழைந்து என்பது அதான் மிருகங்கள், பறவைகள், பூச்சிகள், மீன்கள் இதெல்லாம் போய் வாங்கிக்கலாம் என்று நிறைவேறும் என்று நம்புகிறார்கள். கட்சியில ஆமா போய் சேருங்கிற மாதிரி. ஆமா போய் வாங்கிக்கலாம் சொல்லிடுயா. அந்த ஆட்டுக்காரர் வந்து சொல்றாரு, மாட்டுக்காரர் வந்து சொல்லிடுறேன் மாடாம இருப்பாரு, காக்காம சொல்லுவாங்க. அதுதான் கேட்பாங்க. அப்ப இப்படிதான் நம்புகிறாங்க. ஆத்மா என்பது அழிக்க முடியாது என்றும், அதை பார்த்து ஆத்மா என்பது அழிக்க முடியாது என்றும், சரீரம் மட்டும் அழிக்கப்படும் என்று நம்புகிறார்கள். இது பிற மதத்தினுடைய நம்பிக்கை. இப்படியே அழிக்க முடியாது, சரீரம் மட்டும் அழிக்கப்படும் சொல்லி பிற மதத்தினர், கிறிஸ்தவத்தை தவிர மீதி இருக்கிற மதத்தினர் எல்லாருமே என்ன பண்றாங்க, நம்புகிறார்கள். அவன் மஞ்சள் சேர்ந்து மீன்ல போயிட்டான், ஆட்டுல போயிட்டான், மிருகத்துல போயிட்டான், பறவைத்துல போயிட்டான் சொல்லலையா? காக்காவா வந்துடுறாரு சொல்றாங்க. நம்ம சரியா பார்த்துக்கிறாரு. எங்க ஆபீஸ்ல வந்துருக்கிறேன், அவர் ரெண்டா 12 மணிக்கு சாப்பிட்டுட்டு பொண்ணு சொல்லியிருக்காரு. முன்பிதான் வர்றாரு, தாத்தா வர்றாரு, பாட்டி வர்றாரு, தாத்தா பேசுவாரு. ஒரு 2 மாதம் நாள் போட்டோம். நீங்க தாத்தா சாப்பிடுறது தெரிஞ்சாங்க. அப்ப நான் பக்கத்துல நான் சாப்பிட்டு ஒரு டைம் சாப்பிட்டு போலாம். இப்படி எல்லாம் சில எந்த மரத்துல அந்த ஆத்மா இதெல்லாம் வந்து இந்த வழியில் வந்து தப்புக்கிறாங்க. இதெல்லாம் மதத்துல இருப்பாங்க. ஆனா கிறிஸ்தவத்தை நம்பிக்கை இருக்காங்க. அது சரி ஓகே. இப்ப ரோமன் தந்துருக்கேன். சரி நீங்க இது எப்படி நம்புறீங்க? வந்து சரி இப்படி தாத்தா வருவாங்க, ஆட்டு வருவாங்க, மாட்டு வருவாங்க. நம்ம நினைச்சிருவோம் ஞாயிற்றுக்குனால எனக்கு நல்லது செஞ்சா நல்லது நடக்கும். அதே அப்படி சொல்றாங்க. நல்லது அக்கீல் கட்டியா ரொம்ப பழக்கத்துக்கு பயன்படுது. அக்கீல் கட்டி தெரியும். நாயம் தீர்ப்புனால நமக்கு நான் போவேன்னு சொல்லல. அவரோட நான் போவேன். அது டெய்லி மாட்டேன். அந்த அப்பத்துக்கு பைத்தியம் பள்ளிகளுக்கு ஞாயிற்றுக்குனால நாயம் இருக்கும்போது நியாயமா இருக்கிறவங்க நல்ல ஒரு இதுல பரலோகத்துல அதோட இருப்பாரு. இல்ல அது வந்து அக்னி கட்டில தள்ளப்படும். அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்புறம் 1000 வருஷம் திருப்பி வந்து அப்படித்தான் நம்ம பைபிள் பார்க்கணும் அப்படின்னு நல்ல பண்றாங்களா, பிடிச்சி தெரியாதாங்களா, இந்த போடுறாங்களா, இதாவது பயங்கரமா சொல்லுவாங்க. மாறாங்க கைத்துல கேட்டு தான் பண்றாங்க. அது கூட சொல்லி பயன்படுத்தாங்க. எங்க அம்மா அப்படியே சொல்லிட்டாங்க. எங்க அம்மா கூப்பிட்டு கேட்டுருக்கோம். அடிக்கடி சொல்லுவாங்க, ஏசு வரணும் எதிர்கல்வி கேட்டு கிடைக்கும் வீட்டுருவாங்க. ஆனா எதிர்கல்வி கேட்டு நம்ம நான் கணக்கு காலத்து போயிருப்பேன். எங்க வீட்டு நம்ம பேச மாட்டாங்க. அப்படி கேட்டு நடந்து அப்போ போலீஸ் மாநில பாரு ஜாதகம் போகணும் பயன்படுறாங்க. அடுத்த காலம் வளர்ந்து போகணும் அப்படிதான் நினைச்சுவாங்க. எங்க அம்மா ஆப்போசிட்டா பேசிட்டாங்க. நம்ம மாதம் சொல்லுவாங்க, திருவிழா சொல்லுவாங்க, அண்ணன் மாதிரியா சொல்லுவாங்க, என்ன மாதிரியே சொல்லிட்டு. ஆனா கிறிஸ்தவத்துல என்ன பேர் ரோமன் கேட்டு நம்ம சொல்லலாமா? சரி இவரு வந்து வித்தியாசமா கொஞ்ச நாள் முடியும். இங்க போயிட்டு டைம் நான் அஞ்சு கண்டிப்பா போன எடுத்துக்கிறாங்க. மாசம் 10 கரெக்டாக
அது நீங்க அனைவரும் அனுமதி எடுத்தா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் எடுக்கும். அதிகமா எடுக்கலாம். 10 நிமிஷம் எடுக்கும். அதிகமாக எடுக்கலாம். சரி, ரோமன் கத்தரிக்கை என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஆத்மா அழியாது. ரோமன் கத்தரிக்கை போட்டு லேபிள் போட்டு இந்த ஆத்மா அழியாது. இவங்க அதான் சொல்றாங்க. இந்த ஆத்மா அழியாது, கண்ணுக்கு புலப்படாது என்று நம்புகிறாங்க. இவங்க அதே சொல்றாங்க. நான் தர உங்களுக்கு அடிக்கடி சொல்லிட்டு வரேன். இது எல்லாம் மொத்தமா வச்சு ஒரு டீம் பார்க்க போறாங்க. அதுக்காக தான் நம்ம சொல்லிட்டு சரி, இவங்க தான் சொல்லலாம். மரணத்தை திரும்பி தான் சொல்லலாம். மீண்டும் பாருங்க, இந்த ஆத்மா அழியாது, கண்ணுக்கு புலப்படாது என்று நம்புகிறாங்க. ஓகேவா? சரி, மரணத்துக்கு பின்பு இவங்க தான் சொல்லலாம். மரணத்துக்கு பின்பு சரீரத்திலிருந்து ஆத்மா மரணத்திலிருந்து சரீரத்திலிருந்து ஆத்மா உடனடியாக தேவனுடைய சிங்காசனத்தில் இருக்கும். ஆத்மா சரீரத்திலிருந்து ஆத்மா உடனடியாக தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன் நியாயத்திற்காக நிற்கும் என்று நியாயத்திற்காக நிற்கும் என்று அவைகள் பரலோகத்திற்கோ அந்த நரகத்திற்கோ சென்றடைவதற்கான தீர்ப்பளிக்கப்படுகிறது என்று நம்புகிறார். இவங்க என்ன நம்புறாங்க? மரணத்திற்கு சரித்த உடனே எங்க போது தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்ன நியாயத்திற்காக இருக்குது. ஓகேவா? அவனுக்கு பரலோகத்திற்காகவும் நரகத்திற்காகவும் சென்றடைவதற்கான தீர்ப்பு அளிக்கப்படுகிறது என்று நம்புகிறேன். நிற்குது மீண்டும் தாக்கமா தீர்ப்புக்காக வெயிட் பண்ணுங்க. நான் 19 வருமா தரணும் போடுமா? நிற்கும். அவை பரலோகத்திற்கோ அல்லது நரகத்திற்கோ சென்றடைவதற்கான தீர்ப்பளிக்கப்படுகிறது. அங்க போடணும், இங்க போடணும், அதெல்லாம் இவங்க சொல்றாங்க. ரோமன் கத்தோலிக்கர்கள் இது ஒரு ஆதாரமான ஒரு வசனத்தை எடுக்கிறாங்க. எழுதலாம் 12வது வாசிங்க. அடைந்தார்கள் இருக்குதா, அடைய போகிறார்கள் இருக்குதா? இது ஆல்ரெடி முடிதான் முடிய போகுது. அடைந்தார் தோணுது முடிச்சுன்னா இது தான் காட்டுவாரு. ஆல்ரெடி முடிக்க போத ஒரு சம்பவம் வந்து டென்ஷன் பண்ணிக்கணும். பைபிள் படிக்கும் போது எப்பயுமே டென்ஷன் பண்ணிக்கணும். ப்ரெசன்ட், பாசிட்டிவ், ஃபியூச்சர். 3 நிகழ்காலம், எதிர்காலம், எதிர்காலம் படிக்கும் போது அப்படி நினைச்சு படிக்கணும். சரி, இவங்க சொல்லலாம். ரோமன் கத்தரிக்கை வசனத்தை வச்சுக்கலாம். ஒரு முக்கியமான பாயிண்ட் கண்டுபிடிச்சாங்கன்னா, பெரும்பாலான மக்கள் பரலோகத்திற்கு தகுதியில்லாத இருக்கிறாங்க. பெரும்பாலான மக்கள் என்ன பண்ணாங்க? பரலோகத்துக்கு வந்து தகுதி கிடையாது. தகுதி எடுக்கிறதுனால என்ன பண்ணாங்க? நரகத்துக்கு போயிடறாங்க. இந்த நரகத்துக்கு போறதுனால இவங்க என்ன பண்றாங்க? இந்த ஒரு சிஸ்டம் முத்திரிக்கை ஸ்தலம் வந்து தெரியுமா? டான்ஸ் மூவ்மெண்ட் அது வந்து 3வது இடமா? 3வது இடமா? 3வது இடம். இவங்களுடைய கதை பைபிள் கதை கிடையாது. முத்திரிக்கை ஸ்தலம் வந்து இவங்க கதை. ஏன்னா இது ஒரு பிசினஸ். இவங்க முத்திரை ஸ்தலத்துக்கு போன இது ஒரு அமௌண்ட் வாங்கலாம். அடுத்தது கல்யாண திருவிழா கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரோமன் கட்டுக்கூடிய பணம் கையில்
அவங்க நல்லா தெரியுதா? அப்ப இவங்களுடைய நம்பிக்கை இவங்க கொள்கைன்னா இந்த ரோமன் நம்பர்களுடைய கொள்கைன்னா ஒருவேளை இவங்க கடலுக்கு போறதுக்கு முன்னாடி முஸ்தேஜ் சாதனம் அங்க போய் பக்குவம் பண்ண பிள்ளைங்கதான் அவங்க என்ன பண்றாங்க நல்ல அதுலயே மூணாவது இடத்துலயே அவங்க சரியா வந்துட்டாங்க நிதானமா வரணும் இல்லைன்னா இல்ல இப்படி இருக்கிற ஒரு முஸ்தேஜ் அப்படின்னு நம்ம நம்புறாங்க ஆத்மா சேர்த்து என்னன்னா போதும் சொல்லி இதெல்லாம் ரோமனுடைய கத்தோலிகளுடைய செயல்பாடு அவங்களுடைய இளமைகள் பற்றி செயல்பாடு இந்த கலந்து திருவாக்கம் நடக்கும் நாம நல்லா தெரியும் கவனமா நடக்கும் முழுவதும் நடக்கும் ஏன்னா அந்த கல்லறை மெயின்டெனன்ஸ் பண்றதுக்காக ஒரு திருவிழா தான் கல்லறை திருவிழா அவன் ஃபர்ஸ்ட் போயிட்டே இருப்பாங்க அவங்ககிட்ட ஒரு அமௌண்ட் வாங்கிப்பாங்க என்ன அவங்களுக்கு ஏன்னா பக்கத்துல தான் இருக்கு வேற ஒன்று எனக்கு வித்தியாசம் இருக்கு பார்த்தா எல்லாம் அன்னைக்குதான் நம்ம அப்புறம் சண்டை போட்டோம் அப்புறம் மழை செய்யணும் அம்மாவை அடிச்சோம் அன்னைக்காக தான் நம்ம கலர் தான் பண்ணோம் சுத்தப்படுத்திட்டு மாலை போட்டுட்டு அப்புறம் என்ன பண்ணோம் இது ஒரு கொள்கை சரி ஓகே இது வந்து ரோமன் இப்ப இருக்கிற நம்ம பெந்தகோஸ்ட் சாப்பிட்டு இவங்க என்ன நம்புறாங்க சரி சரி இவங்க தான் சொன்னாங்க பாப்போம் பேதி ரெண்டு பர்சன்ட் போடு 2% போட்டு பாருங்க நம்ம மைண்ட்ல எழுதினா 1% வந்து நான் மீட்டிங் சொன்னேன் அப்புறம் அவர் சந்தேகப்பட்டார் எதுவுமே கிடையாது எப்படி இருக்கா நம்ம ஆகிட்டு பாட்டு பாட்டு ஒரே ஆத்மா கண்ணுக்கு புலப்படாது அழியாத மாதிரி இருக்கிறது ஆத்மா கண்ணுக்கு புலப்படாது அழியாத மாதிரி என்று மரணத்துக்கு இலைப்பாறுதலிருந்து நியாயத்திற்கு நாளிலே எழுந்து மரணத்திற்கு இலைப்பாறுதலிருந்து நியாயத்திற்கு எழுதினா நியாயத்திற்கு நாளிலே எழுந்து இயேசுவை நியாயத்திற்கு நாளிலே எழுந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் ஜீவனை அடையும்படி பரலோகம் செல்வதாகவும் பரலோகம் செல்வார்கள். பரலோகம் செல்வார்கள். மற்றவைகள் நித்திய ஆண்டிற்கு நரகத்திலே தள்ளப்படுவார்கள் என்று நம்புகிறார்.
ஆக்கினி தனத்திலே தள்ளப்படுவார். மீட்பார்கள்ன்றதை நான் சொல்லல. ஆமா, அதுதான். இதுதான் இதை புரிந்து எழுதினேன். ஆத்து மக்கள் உடனடியாக பல்லவத்துக்கோ நரகத்துக்கோ போகாது. மீட்பார்கள் சென்று விட்டு உடனடியாக சென்று விட்டு மீண்டும் அவங்க எழுதுற அவங்க சொல்றது மீண்டும் நியாயத்திற்கு ஆத்து மக்கள் உடனடியாக பல்லவத்துக்கோ நரகத்துக்கோ சென்று விட்டு மீண்டுமாக சென்று விட்டு மீண்டுமாக நியாயத்திற்கு நாளிலே வந்து தீர்ப்பு வாங்கி கொண்டு அவங்க வந்து அடிக்க போயிடுவாங்க. வந்து தீர்ப்பு வாங்கி கொண்டு இருந்த இடத்துக்கு சென்று விடுவாங்க அப்படின்னு அவங்களுடைய நம்பிக்கை. அப்படியே வந்து வண்டி தீர்ப்பு வாங்கிட்டு வந்து அடிக்க போயிடுவாங்க. ஆக்சுவலி ஒரு ஆமா, மீட்பார்கள் வாங்குவார்கள் இருப்பாங்க. இதுதான் இது பார்த்து எத்தனை விதமான மதங்கள் எப்படி இருக்காங்க புரியுதா? நான் சொல்றது விளங்க புரியுதா? சொல்றது எதுனா இன்னும் இந்த வீட்டுல பாக்குறாங்க ஒரு ஆத்மா மறுத்த பிறகு என்னென்ன கோட்பாடுகள் நிலைகிறது அவர்கள் அதை இயக்கிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மதத்திலும் சொல்றாங்க. இந்து மதம், இஸ்லாமிய மதம், புத்திசம், அப்புறம் மதங்களும் ஆனா இப்படி மதம் ஒட்டுமொத்தம் என்ன நடக்குது? இப்ப நீங்க எடுக்கிறீங்க இந்த அனைத்து மதம் அவங்க எல்லாமே ஒரே கொள்கை தான் வர்றாங்க. கடவுள்கிட்ட போறாங்க. எல்லாமே யார் கொள்கை வராங்க? ஒரே கொள்கை தான் வராங்க. ஆனா மதம் இடத்துல கொஞ்சம் மாறுது. இந்துவில் வந்து மறுஜன் இருக்கு. புத்திசம் மற்ற இடத்துல மறுஜன் சொல்லுது எத்தனை பேருக்கு நம்ம இன்னொரு சரீரத்துல போயிடலாம், மிருகத்துல போயிடலாம், பூச்சியில போய் பூந்தலாம். நான் எப்படி சொன்ன காக்கால வைக்கலாம், காக்கால கூப்பிட்டு சாப்பிடுறாங்க பாருங்க. சித்தப்பா வரலாம், பெரியப்பா வரலாம், தான் பண்ணலாம். கூப்பிட்டு சாப்பாடு வைக்கிறாங்க. அவங்க சாப்பிட்டு தான் போகிறோம். இப்படி எல்லாம் கொள்கைகள் ஒரு மன ரீதியாக ஆத்மா சொல்லி ஆத்மா சார்ந்த எதெல்லாமோ என்ன பண்றாங்க மக்கள் பல போராட்டங்களை செயல்படுறாங்க. இதெல்லாம் இப்படி நாளைக்கு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் எஸ்ஐஏ சங்கடம் அதிகாரம் இப்படி பல்வேறு மதம் என்ன பண்ணுது? மதம் விஞ்ஞானிகள் கிறிஸ்தவர்கள் உட்பட அனைவரும் தான் சொல்றாங்க கண்ணுக்கு புலப்படாது, ஆத்மா என்பது அழியாதுன்னு சொல்றாங்க. ஓகேவா? விஞ்ஞானிகளும் சேர்த்து பல்வேறு மதத்துக்கு இதுதான் வழி கொடுக்கிறது. ஆனால் நம்ம கையில் இருக்கிற பைபிள் என்ன சொல்லியிருக்காங்க? நாலாம் வசனம் வாசிங்க. எல்லா ஆத்துமாக்கள் யாருடையவைகள்? என்னுடையவைகள். தகப்பனுடைய ஆத்மா எப்படியோ அப்படியே சொல்லிட்டாரு. என்ன பண்றீங்க? நீங்க எல்லாம் அழியாது அழியாது அழியாது. இப்ப எஸ்ஐ சொல்றாரு பாவம் செய்கிற ஆத்மா சாவு இருந்தாரு. எப்படி சாவு? எப்படி சாவு? நடக்கும்ங்கிறாங்க. அக்னிக்கல் கடற்கரை இதுலயே இருக்கு. ரீபர்சன் சொல்றது பாவம் செய்கிற ஆத்மா சாவு இல்லை. எல்லா மதங்கள்ல எல்லாருமே சொல்லுவாங்க போது அது அழியக்கூடியது கிடையாது. கண்டிப்பா சொல்லப்படாது. ஓகே. ஆனா இது வரும்போது சாவு பாவம் செய்தாலும் உங்கதான் தேவன்கிட்ட மன்னிப்பு பெற்றுக் கொண்டுறாங்க. அதனால பாவம் மதங்களை சொல்லிட்டு வராங்க. சொல்றது மன்னிப்பு பெற்று தீர்ப்பு நியாயத்து பண்ணி அவங்க போராட்டு செய்யறாங்க. ஆனா இது வேணும் சொல்லி பாவம் செய்கிற ஆத்மா சாவு. சங்கீதம் 22 29 சங்கீதம்
22ஆம் அதிகாரம் அற்புதமான சங்கீதம். இயேசு கிறிஸ்துவின் பாடலுக்கு சங்கீதம். இது லென்த் டேஸ்க்கு அதிகமா நினைக்கலாம். இயேசுடைய ஃபுல் சிலுவை இருக்கிற ஃபுல் பிக்சர் எல்லாம் ஒரிஜினல் பிக்சரே தான். 22 வாசிங்க. பூமியின் செல்வங்கள் யாவரும் புசித்து கழிந்து கொண்டார்கள். புழுதியில் இருக்கிறவர்கள் யாவரும் அவருக்கு முன்பாக வணங்குவார்கள். ஒருவனும் தன் ஆத்துமா அறியாதபடி அதை காத்துக்கொள்வார்கள். இங்க சொல்றாரு, ஒருவனும் ஆத்துமா அழியாதபடி என்ன பண்ண? நம்ம ஆத்துமா அழியக்கூடியது நாங்க சொல்றது இயேசு. இங்க அழியாதபடி என்ன பண்ணுது? எவ்வளவு ஆத்மா சாப்பிட்டு சில பதில சாகாதுன்றாங்க. நம்ம எது நீங்க நம்புறீங்க? காத்துக்கு ஒண்ணுதான் வருது. அழியக்கூடியதுன்னா அது காத்துக்கிறாரு. பாவம் ஆத்மா சாவு. சரி, இன்னொரு வாரம் சங்கீதம் 33:12 எழுதிங்க. வசனத்தை எழுதிங்க. நம்ம படிப்போம். நமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவோம். ஆனந்தத்திற்கு விலக்கி அழியக்கூடியதுதான். ஆனா என்ன சொல்றாரு? பாதுகாப்பு வெளியிட்டு போயிட்டு வரலாம். வசனம் பண்ணி 33 18 40 16 56 13 சங்கீதத்தில் அதே சங்கீதம். உம்மை தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. உம்முடைய ரட்சிப்பை விரும்புகிறவர்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்லுவார்களாக. நாம் தேவனுக்கு முன்பாக ஜீவனுடைய வெளிச்சத்திலே நடக்கும்படி நீர் என் ஆத்மாவை மரணத்திற்கும் என் கால்களை இடங்களுக்கும் தப்பிவியாதிருப்பிடும். சரி, மத்திய பார்க்கணும். நிறைய வசனம் ஆத்மாவை குறிச்சு நிறைய வசனங்கள் சங்கீத பதிவு ரொம்ப ரொம்ப அதிகமாக. சரி, இதை குறித்து புதிய என்ன சொல்றேன்? ஒரே வசனம் சொல்லலாம். அப்புறம் புதிய ஏற்பாடுல என்ன 5 தப்பிப்போன மரணத்தில் இருந்து பாவியை திருப்பினவர் ஒரு ஆத்மாவை மரணத்தில் நின்று ரட்சித்து ஒரு நாளும் பாவத்தை மூடுவான் என்று அறியப்படவன். உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் போதே நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். மனம் தெரிந்து குணப்படும். மனம் மயக்க மனம் தெரிந்து குணப்படுங்கள். சரி, ஓகே. புதிய ஏற்பாடு நிறைய பகுதி நம்ம பார்க்கலாம். தவறு செய்தால் நல்லது செய்தால் ஒவ்வொரு மதங்களும் போதிக்கிறது. மதங்கள் போதிக்கும். சரி, இப்ப நம்மளுடைய கிறிஸ்தவத்துல என்ன போதிக்கிறா? பர்லாவுக்கு சொல்றாங்க பார்த்தீங்களா? பர்லாவுனா என்ன, நரகம்னா என்ன? இதெல்லாம் புரியல. நரகம், பர்லாவ் இதை குறிச்சு ஒரு பெரிய டீம் வந்து அடுத்த பார்த்து டீமா வரும். பர்லாவுக்கு எதை காண்பிக்கிறது, நரகம் எதை இந்த மனம் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். மனதில் தெரிஞ்சோம்னா நமக்கு கேள்வி கேட்கும். புரியுதுங்களா? அப்ப அதுதான் சொல்றாங்க, ஒரு மனம் புதிதாக இருக்கிறவங்க மனது தான் நம்ம புதிதாக மாற்றும். ஒவ்வொரு நாள் வேற வசனத்தை புதுசா மாற்றி எப்படி இந்த பட்டாம்பூச்சி இருக்கு தெரியுங்களா? இந்த பட்டாம்பூச்சி வந்து பூச்சி எப்படி ரொம்ப கடுப்பா இருக்கும். என்ன போல ரொம்ப நேரமா சொல்லுங்க, என்ன போல எப்படி இருக்குமா? என்ன போல ரொம்ப கடுப்பா இருக்கும். அப்படி போகும்போது அதுக்கு ஒரு மருத்துவம்
ஒவ்வொரு லெவல் கடந்து வரும்போது என்ன பண்ணுது ரொம்ப சொல்லி அதே போலதான் கிறிஸ்துவ வாழ்க்கையை அப்படியே பண்ணலாம். இந்த மனம் ஒவ்வொரு நாளும் மாற்றத்துக்கு கொண்டு வரும். புரியுது நம்ம சொல்றது? மனம் தான் நீங்க மாற்றணும். இந்த மனசு மாற்றினா என்ன மாற்றணும் சொல்ல போனா சிந்தனை. அந்த சிந்தனை உள்ள மனசு உள்ள நீங்க மாத்திட்டே வரும்போது அவங்க எல்லாமே ரொம்ப பிக்சர் கிளியரா இருக்கும். வசனம் முடியாது வசனம் எழுதி சங்கீதம் 87 சொல்லுது. ஒரே ஒரு வசனம் வாசிக்கிறேன். 87 வாசனம். யாரு அஸ்திபாரம்? அவர் அஸ்திபாரம் யாரு? தேவனுடைய அஸ்திபாரம். அஸ்திபாரம் சபை என்ன கொண்டீங்க? தேவனுடைய சபை தான் அஸ்திபாரம். சொல்றீங்க சர்ச்சுக்கு என்ன மீனிங் தெரியுமா? சர்ச்சுக்கு என்ன மீனிங்? CH you are CH. வலது பக்கம் யார் இருக்கிறாரு? கிரைஸ்ட் இருக்கிறாரு. இடது பக்கம் கிரைஸ்ட் இருக்கிறாரு. சென்டர்ல யார் இருக்குது? நம்ம இருக்கிறோம். சீகேஜ் யாரை குறிக்குது? கிரைஸ்ட் குறிக்குது. கிரைஸ்ட் புரியுதா? அப்ப வலது கையில யாரு தான் இருக்கிறாரு? பேசுகிறார். இந்தாண்டு இருக்கிறார். சென்டர்ல யார் இருக்குது? நம்ம தான் ஆலயம். புரியுதா? இது எடுத்துருக்கேன். சரி, இன்னொரு பேஜ் கொண்டு வரலாம். அப்பதான் புரியும். சபைக்கு வரணும் எப்படின்னா சொல்லலாம். சபைக்கு வந்து வரலாம். சிஹெச் சிஹெச் சொல்லுங்க. சபை சொல்லணும். ஆலயத்துக்கு என்ன பண்ணு? ஆலயம் நம்ம ஆலயம் கட்டட ஆலயம் ஆலயம் நம்ம ஆலயத்துக்கு நம்ம என்ன பண்ணணும்? நம்மளாலும் கரெக்டா ஒரு மன்னம் பண்ணணும். நீங்களும் ஆலயம் அது மீனிங் தான். அப்ப நம்ம பக்கம் யார் இருக்கிறாரு? வலது பக்கம் யார் இருக்கிறாரு? ரைஸ் இருக்கிறாரு. இடது பக்கம் யார் இருக்கிறாரு? சென்டர்ல யார் இருக்கிறாரு? ஆறு மாதிரி மனசு அவர் அவர் நல்லா தெரியும். அதான் ஆலயம் அப்படியே நினைச்சு ஓடி மாறும். புரியுதுங்களா? அவரு என்னை பத்தி என்ன பேச போறாரு, கடவுள் என்ன சொல்ல போறாருன்னா நீங்க ஆத்மா பண்ணணும். அப்ப இந்த ஆத்மாவில இந்த மனதை என்ன பண்ணணும்? ஒவ்வொரு நாளும் புதிதாக மாற்றிட்டே இருக்கும். ஒரு பட்டாம்பூச்சி மாற்றம் போல அந்த ஒரு மாறி மாறி ஒரு மன கட்டணம் பண்ணணும். ஒரு தடவை வந்து அப்படியே பார்க்கலாம். அது போல நீங்க மனசு மாற்றி பெரிய பரவசம் கடவுள் நீங்க உண்மையை சொல்றாங்க. எழுதி கூட வச்சுக்கிட்டு நீங்க மனசை போய் மாற்றி பாருங்க. வாழ்க்கையில பண்ணி பார்த்தேன். படிச்சேன். படிக்கும் போது எனக்கு இப்போதான் எனக்கு இந்த 3 மணிக்கு எழுத ஆரம்பிச்சேன். எழுதி பேச ஆரம்பிச்சேன். என் மனசு பேச ஆரம்பிச்சேன். அப்புறம் 5 மணி 4 மணி கையில் 4 மணி வச்சுட்டேன். 3 மணி 4 மணி 2 4 மணி 4 மணி 5 மணி கிளாஸ் ஆன்லைன் கிளாஸ் இப்படி ஆரம்பிச்சு 20 பேர் அட்டன் பண்ணிக்கிறாங்க. டெய்லி நடக்குது. அதில் 3 நாள் நான் கிளாஸ் திங்கள் செவ்வாய் புதன் 3 நாள். இன்னொரு டீச்சர் போடுறதுதான் அவர் வந்து டெய்லி வரும். சனிக்கிழமை மட்டும் எல்லாருக்கும் டெஸ்ட் இல்லைன்னா இந்த 5 நாள்ல என்னன்னா சர்டிஃபிகேட் எல்லாமே அவங்க டிரான்ஸ்லேஷன் ஆகுறது அவங்களே என்ன பண்ணுவாங்க பேசுவாங்க. அவங்க எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை ரெகுலராக ஜபம் என்ன நடந்தது ரெகுலராக நடந்தது 2 வருஷமா நடந்துருக்கு.
அடுத்த வருஷம் நம்ம போகணும் எங்க விருதுநகர் போகணும். அப்ப நம்மளுக்குள்ள மாற்றங்கள் உண்டாகும். அதுதான் மனதை என்ன பண்ண மாற்றணும். ஆவிக்கும் சரீரத்துக்கு இடையே இருக்கும்போது மனம் புரியுது. அதுதான் ஆத்மா. ஆத்மானது உங்களுக்கு மனசுதான் வரணும். ஆத்மான நம்ம வந்து புரியாத நிறைய பேர் மனதுதான் இருக்காரு புரியுது. அதுதான் மனது பேசு. சரி, அப்போ உங்களுடைய மனதை எங்க போட்டக்கூடாது, மனதை ஒட்டக்கூடாதுன்னு சொல்றதுதான் புரியுதுங்களா? அதுதான் சொல்லலாம். ஆசாப் சொல்லுவாங்க, சங்கீத ஆசாப் சங்கீதம் 84 பண்புன்னு இருக்காரு. ஆசிரியர் சேனையின் தேவனாகிய கர்த்தாவே, உமது ஜனத்தின் விண்ணப்பத்திற்கு விரோதமாய் இதுவரைக்கும் கோபப்பட்டு எவ்வளவு இன்பமான சொன்னது அரண்மனை காட்டணும். இப்படி வாசிப்பாங்க எப்படி ரொம்ப இன்பமானது, ரொம்ப இன்பமானது. வெளியே உலகம் ஒரு மிருகத்துல இருந்து மிருகத்தோடு வாழ்க்கை எந்த வந்தா வரலாம். ஆலயத்துக்குள்ள வரலாம். ஆலயத்துக்கு வரும்போது நம்முடைய மனம் மாற்றப்படுகிறது. சந்தோஷம் உண்டாகுது, அமைதி உண்டாகுது. நமக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் உண்டாகும். வெளியே ஒரு மிருகம் போல மிருக கண்காட்சியிலிருந்து வரலாம். உள்ள இதில் எத்தனை பேர் நிர்வகிக்கிறாங்க, எத்தனை பேர் எதிரிகள் இருக்கலாம் புரியுதுங்களா? அவங்க தமிழ்லாம் தாண்டி எங்க வரணும்ல ஆண்டுக்கு இன்பமான ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி. அந்த தேவனுடைய ஆலயம் தான் மகிழ்ச்சி உண்டாகும். மகிழ்ச்சி. அப்ப நம்ம மனம் மாற்றப்படாத என்னதான் ஆலயத்துக்கு வரணும். அது 10 கணிகள் போனா பலருக்கு தயவு செய்யுது டைமுக்கு வந்து என்ன பண்ணாருங்க, நான் இங்க தெரியும், நான் 9 மணிக்கு வாசிக்கிறேன். நீங்க கேட்டோம்னா எதுக்கு டைம் கேட்கலான்னு டைம் ரொம்ப இம்பார்ட்டன். அது மாசுக்காரு ஒரு சமயம் நாங்கள் போனோம். மொத்தம் 2 பேர் வராங்க. 2 திருச்சபை 5 பேர் வந்து ஆந்திராவில் இருக்கிறது. ஆந்திராவில் பொது சைடு இருக்கு, புது சைடு. அந்த 2 திருச்சபை செய்து கொடுத்துருவாங்க. எனக்கு ஆச்சரியமாயிடுச்சு. அந்த மாசத்துக்கு கரெக்டா 9 மணிக்கு 8:30 மணிக்கு 6 மணி நேரம் கிரேஸ் டைம். இந்த 6 மணி நேரத்துல எல்லாம் உள்ள வந்துட்டாங்கன்னா அந்த டோர் என்ன பண்ணாங்க, அதுக்கிட்ட 9 மணி ஆச்சு டோர் பேசிட்டு பிரசிங்காருக்கு தனி ரூல் பிரசிங்காருக்கு குறிப்பிட்ட சைடு வந்துருக்கு. அந்த சைடு பிரசிங்கார் போயிடலாம். மொத்த ஜனங்களை வெளியே புரியல. பசங்க பிரச்சனை முடிச்சுட்டு போயிட்டு பாசிங்க அவ்வளோதான் நடந்த இந்த பஸ் எழுதிக்கிறாங்க. நான் பார்த்தேன் டெய்லி நடக்கிற பஸ் பாருங்க. இந்த கல்வி எவ்வளோ சத்தியம் இப்படி பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க சொல்றாரு, இதே போல அவங்க பக்கம் போயிட்டு இருந்தா இவங்க எப்படி வாட்சிக்கு இருக்கும் அப்படின்னு அந்த பாசத்துல வந்து பார்த்து விரும்புறாரு. அப்படின்னு இதே போல பட்டி செய்து கஷ்டம் பார்த்தோம்னா ஒரு வாரம் 10 பேர், ஒரு வாரம் 50 பேர் இருப்பாங்க, ஒரு வாரம் 25 பேர், அடுத்தது 10 பேர். அப்படியே கொஞ்சம் கம்மியாக அவங்களுக்கு விஷயம் ஆயிடும். அதனால அந்த பாசம் சார்ந்துட்டாரு. அவருக்கு ரசிகரை பார்த்து நீங்க பழைய ஒரு வருஷம் பழக என்ன ஆயிடுச்சு அதை டைம் பண்ணாங்க. பெரிய சபை கிராமத்தில் 2 சர்ச்சு 5 சர்ச்சு எதுவும் போகிறதுக்கு இன்னொரு சபை போனா 4 பேர் பெரிய சபை அது வாசப்படியே கிடையாது, கட்டுங்கிறாங்க கிடையாது. அதனால அது கிடையாது. காரணம் பாருங்க, அந்த ஜனங்கள் இருந்தாலும் சீட் கொடுத்து மக்கள் போக அப்படின்றது அவங்களுடைய முயற்சி. நான் பூஜா பண்ணணும் என்று பாருங்க, நல்லா ஆசிரியர் பார்த்தாரு, கிடந்து நேரம் போய் வருகிறாங்க. ஏசுநாதர் விட்டவனாலும் நல்லா உள்ள பார்த்து எல்லாம் வாழ்ந்து அவங்க கொடுத்துருக்காங்க. இவருனால இப்படி கதவு பேச போயிட்டாரு. மாறிடுச்சு. அப்போ போக அவங்க என்ன மைண்ட் வருது, ஆசு 9 மணி என்ன பண்ணாரு, கதை க்ளோஸ் பண்ணுவாரு. கதை 9 மணிக்கு அவங்க கரெக்டாக வருது, கதை க்ளோஸ் பண்ணுவாங்க. அப்புறம் சரி ரொம்ப ஆசீர்வாதம் பண்றேன்.
வீடு கட்டினாங்க, நிலம் வாங்கினாங்க, ஆசீர்வாதமா இருக்காங்க. ஏன்னா அந்த வார்த்தைக்கு அவங்க கீழ்ப்படினாங்க. அதான் ரொம்ப மேல். புரியுதுங்களா? அதுதான் அந்த 5 கன்னிகையில ரொம்ப புத்தி உள்ளவங்க, புத்தி இல்லாதவங்க. அதுதான் இங்க எக்ஸ்பிளைன் பண்றது. டைம் இம்பார்ட்டன்ட் சொல்றதுதான் இந்த சம்பவத்தை உருவாக்கப்பட்டு சொல்றாங்க. புரியுதுங்களா நான் சொல்றது? கல்யாண வீட்டுக்கு போட்டியா போனாலும் போலாம், யாரும் கதை அனுப்பி வேணாம், எல்லாம் வெறுக்க கூப்பிடுவாங்க. புரியுது நான் சொல்றது? கல்யாண வீட்டுக்கு வேண்டாம் சொல்ல போறாங்க. ஏன்னா இது என்ன டைம் இம்பார்ட்டன்ட்காக சொல்றாங்க, உருவாக்கப்பட்டு எழுதுறாங்க. ஒரு கிறிஸ்தவ டைமிங் எவ்வளவு பஞ்சுவல் இருக்குன்றது எடுத்து டாக்டருக்காக சொல்ற சம்பவம் தான். புரியுது நான் சொல்றது? அதனால தயவுசெய்து சொல்றோம், ஆமாம் மேல இருக்கா 9 மணி 8 மணிக்குள்ள இருக்கு. நீங்க மயம் இது பண்ணி புரியுதுங்களா? புரியுதுங்களா? யாரு வந்தாலும் பரவாயில்ல, 4 அங்கேயே இருக்கணும். 6 வந்தாலும் அங்கேயே இருக்கணும். நான் எங்க வந்துருக்கேன் அவங்க எல்லாம் வரமாட்டாங்க, வயிறு வலி தலைவலி தான் வரும். அப்படியா? தலைவலி இருக்கு. கல்யாணம் தலைவலி ஏன் கல்யாணம் பண்ணி தலைவலி ஆயிருமே மனுஷன் கேட்டு வயசாக கைது கல்யாணம் என்பது வயசு வீட்டுல யாருமே சண்டே ரெடியாகிட்டாங்க. சரி யாரு நமக்கு கிடையாது, நமக்குதான் நமக்கே 2 மணி நேரம் நமக்கே நம்ம கொடுக்குறேன்னா நமக்கு என்ன வாழ்க்கை நீங்க சொல்லுங்க. ஒரு பெரிய பெரிய வெற்றியாளர்கள் சாதிக்கிறாங்கன்னா பல மணிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், டைம் இன்வெஸ்ட்மெண்ட். அப்பதான் 2வது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். புரியுது நம்ம சொல்றது? நீங்க டைமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது கிடையாது, அப்புறம் எப்படி கார்டு உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும்? புரியுதுங்களா? டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம 8 மணிக்கு ஆனாலும் எண்ணெய் வந்து எங்க இருக்கு உள்ள இருக்கு. பாசல் கூட கதவு சார் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. சொல்லிட்டு இருக்கிறேன் பரவாயில்ல. போன வாரம் சொன்னேன். நீங்க சொல்லி இப்படி பண்ண இப்படி என்ன பண்ணணும். இப்போ பர்சன்ட் பண்ணணும்னா இருக்கிறாங்க, நல்ல பர்சன்ட் தரமா இருக்கிறாங்க, நல்ல ஜனசி கொண்டு செலக்ட் பண்ணுறது வரவே மாட்டாங்க. அப்புறமா அவரு நல்ல மனசோட சொல்றாரு, சரி பண்ணுறாரு. ஆனா இந்த சர்டிபிகேட் நீங்க தயவுசெய்து என்ன பண்ணுங்க, நீங்க கீப் பண்ணாதான் நீங்க ஒரு ஊழிய செய்யணும், உங்களுக்கு மட்டும் தான் பண்ணணும். இதுதான் நம்ம தொடர்ந்து சொல்லுங்க.